தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி 2029க்கு பிறகும் மோடிதான் தங்களை வழிநடத்துவார் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். ராய்பரேலி தொகுதியில் ராகுல் காந்தி ஜெயிக்க மாட்டார் என்றும் அமித்ஷா கூறியுள்ளார். 2029க்கு பிறகும் பிரதமர் மோடிதான் தங்களை வழிநடத்துவார் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சுசித்ரா வழங்க கேட்கலாம். வணக்கம் சுசித்ரா, விவரங்களை பதிவு பண்ணலாம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வழங்கியுள்ள பேட்டியில் பல்வேறு கருத்துக்களை தற்பொழுது முன்வைத்துள்ளார். குறிப்பாக பிரதமர் மோடி மீண்டும் அவர்தான் பிரதமராக தொடர உள்ளார் என்ற ஒரு கருத்தையும் அவர் தற்பொழுது முன்வைத்திருக்கிறார். ஏற்கனவே பிரதமருடைய வயது காரணமாக அவர் பதவியை விட்டு சென்று விடுவார், அமித்ஷாவை பிரதமராக்குவதற்காக அவர் வாக்கு சேகரித்தார் என்ற ஒரு குற்றச்சாட்டை எதிர்க்கட்சிகள் முன்வைத்திருந்தனர். தற்பொழுது அதற்கு பதில் தரும் விதமாக தற்பொழுது அமித்ஷா இந்த ஒரு கருத்தை அவர் முன்வைத்துள்ளார். மிக முக்கியமாக இந்த 4 கட்ட மக்களவை தேர்தலில் பாஜகவானது சுமார் 270 தொகுதிகள் நிச்சயமாக தற்பொழுது வெற்றி பெறும் வாய்ப்புள்ளது. மீதமுள்ள மக்களவை தேர்தல்களிலும் முழுமையான ஒரு வெற்றியை பெற்று 400 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்ற ஒரு நம்பிக்கை இருப்பதாக அவர் அந்த பேட்டியில் தெரிவித்துள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு மட்டுமல்லாமல் கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்களிலும் பாஜகவுடைய ஆதிக்கம் என்பது படிப்படியாக வளர்ந்து வருகிறது என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இது மட்டுமல்லாமல் ஏற்கனவே கடந்த 10 ஆண்டுகளில் செயல்படுத்தப்பட்ட நலத்திட்டங்கள் அனைத்துமே மீண்டும் பாஜக பதவிக்கு பொறுப்பேற்றவுடன் மறுபடியும் அவை அனைத்துமே செயல்பட தொடங்கும் என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்துள்ளதை மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அரசியல் சாசனத்தினுடைய அனைத்து நல் ஆட்சி மற்றும் அனைத்து பிரிவுகளையும் இந்தியாவில் பரப்புவதற்கான ஒரு முயற்சியை தான் பாஜகவானது மேற்கொண்டு வருகிறது. மதத்தின் அடிப்படையில் எந்த ஒரு பிரிவினைவாதத்தையும் ஏற்படுத்தவில்லை என்ற ஒரு கருத்தையும் அவர் தற்பொழுது முன்வைத்துள்ளார். பாஜகவினுடைய கொள்கை என்பது நாட்டினுடைய மக்களுக்கானதை தவிர ஒரு பிரிவிற்கானது அல்ல என்ற ஒரு கருத்தையும் அவர் தற்பொழுது இந்த பேட்டியில் தெரிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பிரதமராக மோடி நிச்சயமாக தொடர்பார் எனவும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை, யாரும் அது குறித்த ஒரு கேள்வியை எழுப்ப வேண்டாம் என்ற ஒரு கருத்தையும் அவர் இந்த பேட்டியின் பொழுது தெரிவித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.